ஒரு மாசத்துக்கு முந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. எதற்காக? அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்துட்டது, கட்சியுடைய செல்வாக்கோ திமுக இழந்துட்டது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்து இந்த 30 லட்சம் குடும்பத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு திரு ஸ்டாலின் அரசு அறிவிச்சிருக்குது. இப்ப மட்டும் எப்படி கொடுக்க முடியும்? விதியை தளர்த்தி கொடுப்பாங்களாம், விதியை தளர்த்தி கொடுப்பாங்க. அப்போ 28 மாசம் கழிச்சு கொடுக்கும் போது விதியை தளர்த்தி கொடுத்திருந்தா இந்த 30 லட்சம் குடும்பத்துக்கு இன்னைக்கு 32 மாசம் கிடைச்சிருக்கும். இன்னும் ஆட்சி இருப்பது 7 மாசம். இன்னைக்கு 7000 தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆக 53,000 ரூபாய் அவருக்கு கிடைக்கல. ஆகவே மக்களை ஏமாத்துகின்ற அரசு திமுக அரசு. உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து, நம்முடைய தாய்மாருடைய கஷ்டத்தை பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கவில்லை. உங்களுடைய ஓட்டுக்களை நம்பி, உங்களுடைய வாக்குகளை நம்பி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இன்றைய தினம் அந்த விதிகளை திரட்டி 30 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஆக இதை நாம் உஷாராக பார்க்க வேண்டும். இந்த அரசு கவர்ச்சிகரமாக பேசி தந்திரமா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சமட்டி அடை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்கிறேன். அதே போல இன்றைக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்குன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் மாதந்தோறும் கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கறாங்களா, கொடுத்தாங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது பெரும்பாலும் நிறைவேற்றல. சொல்லு, நிறைவேற்றல. ஒன்னே ஒண்ணு மட்டும் தெளிவா செய்யறாங்க, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இந்த ஆட்சியில அது வேணா சரியா நடக்குது. எப்ப கேட்டாலும், எந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்டாலும் நீங்க மேலிட சொல்லியாச்சு, நீங்க கொடுக்கறத கொடுத்தா தான் உங்களுடைய மனுவை நாங்க சாங்ஷன் பண்ண முடியும், அனுமதிக்க முடியும்னு எப்பொழுது பார்த்தாலும் அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மேலிடம்னா யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.